இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் அனைவரும் நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பண்புகளில் ஒன்று பொறுமை. வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயமும் பொறுமைதான். சேமித்து வைக்க வேண்டியதும் அதுவே. 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை என்ற விகிதத்தில் நாம் நம்மை தயார்படுத்தினால் மட்டுமே நமது லட்சிய கனவை நாம் அடைய முடியும். ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகிறான். அதனால்தான் பொறுமை கடலினும் பெரிது, பொறுத்தார் பூமியாழ்வார் என்றார்கள் நமது முன்னோர்கள். பிரார்த்தனைகளை விடவும் மிகவும் உயர்ந்தது பொறுமைதான் என்கிறார் புத்தர். எனவே வாழ்க்கையில் பொறுமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் செய்யும் செயல்களை பொறுமையுடன் செய்வோம். பொறுத்தார் பூமியாழ்வார், பொறுமை பூமியை காட்டிலும் பெரியது வேறில்லை போன்ற வாக்கியங்கள் பொறுமையின் பெருமைகளை எடுத்து கூறுவது போல, இந்த பூமி நம்மை பொறுமையாக பாதுகாத்து தாயாக தாங்கி நமக்கு பலமான மன வலிமையையும் பல நன்மைகளையும் பெற்று தருகிறது. பொறுமையாய் காத்திருப்பதால் தான் எல்லாம் நடக்கிறது. நாம் பொறுமையாய் 1000 முறை கூட தோற்றிருக்கலாம், ஆனால் அவசரத்தால் 1 முறை கூட ஜெயித்திருக்க முடியாது என்பதுதான் உண்மை. வசந்தம் வரும் வரை பொறுத்திருந்தால் பூக்களை காணலாம். நம் நேரம் வரும் வரை பொறுத்திருந்தால் வெற்றியை காணலாம். நீரை கூட செதுக்கலாம், அது பனிக்கட்டியாகும் வரை பொறுத்திருந்தால் என்பதை உணர்ந்து கொள்வோம். எனவே நம் வாழ்வுக்கு வேண்டும் பொறுமை, தாழ்விலும் வேண்டும் பொறுமை. அதுவே வாழ்வில் வலிமை என்பதை உணர்ந்து கொண்டு பொறுமையோடு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். ஓர் ஊரில் பஞ்சகாலம். மழையின்றி வயல்கள் வறண்டு தண்ணீர் பற்றாக்குறையால் உணவுக்கு வழியின்றி தவித்தனர். ஓர் இலகிய மனம் கொண்ட பெரும் செல்வந்தரிடம் அந்த ஊர் மக்கள் சென்று நிலைமையை எடுத்து கூறி குழந்தைகளுக்கு மட்டும் ஒரு ரொட்டி துண்டை அளிக்கும்படி கேட்டனர். செல்வந்தர் ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து அதற்கேற்றாற் போல ரொட்டிகள் வாங்கி, குழந்தைகள் 3 வேளைக்கும் வாங்கிக் கொள்ளலாம், ஆனால் ரொட்டிகள் அதிகமாகவோ குறைவாகவோ கூடாது என்று கூறி அன்றிலிருந்து கூடையில் ரொட்டிகளை வைத்துக் கொண்டு செல்வந்தர் வெளியில் அமர்ந்து கொண்டார். குழந்தைகள் ரொட்டியை பார்த்தவுடன் போட்டி போட்டுக்கொண்டு எனக்கு முதலில், எனக்கு பெரிய ரொட்டி வேண்டும் என்று கூச்சலிட்டு கொண்டு ரொட்டிகளை வாங்கிச் சென்றனர். ஒரே ஒரு சிறுமி மட்டும் அனைவரும் வாங்கிய பின்னர் கடைசியில் பொறுமையாக வாங்கிச் சென்றாள். காலை மதியம் போன்று மாலையிலும் கூச்சல் குழப்பம் இருந்தது. இந்த சிறுமி மிகவும் பொறுமையாக இருந்து எல்லோரும் வாங்கி முடித்த பிறகு ரொட்டியை பெற்றுக்கொண்டு தனது வீட்டுக்கு சென்று தனது தாயிடம் கொடுத்து தானும் உண்பாள். தாய் ரொட்டி துண்டை 2ஆக பிய்த்த போது ரொட்டிக்குள்ளிருந்து 2 தங்க நாணயங்கள் விழுந்ததைக் கண்டு அதிர்ந்து போய் அவற்றை சிறுமி எடுத்து வந்து செல்வந்தரிடம் கொடுத்தாள். இது உன் பொறுமைக்கு கிடைத்த பரிசு, நீயே இதை வைத்துக்கொள் என்று கூறி அவளை பாராட்டினார் அந்த செல்வந்தர். சிறுமி மகிழ்ச்சியுடன் தனது தாயிடம் அவற்றை கொடுப்பதற்காக ஓடினாள். பொறுமை அனைவரையும் வசீகரித்து வசப்படுத்தும் வலிமையுடையது. எனவே நாமும் பொறுமையை கடைபிடித்து வாழ்வில் நமக்கு கிடைக்கும் அதிசயங்களை உணர்ந்து வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் பொறுமையை கடைபிடித்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா? ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாயிருக்கிறோம்.
இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா? கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை
பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 2 இறைவார்த்தை 3, அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 12 முதல் 13 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 146 இறைவார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 26 முதல் 31 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து அவர்களுக்கு கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமைச் சொத்தாக்கிக் கொள்வார்கள். நீதியின் பால் பசிதாகம் கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவார்கள். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களைப் பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் அனைவரும் இரக்கம் கொண்டவர்களாகவும் நீதியுடையவர்களாகவும் இறைமகன் இயேசு விட்டுச் சென்ற பணியை இனிதே செய்திடவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி 1. புனித ஹென்றி மோர்ஸ். இங்கிலாந்து நாட்டிலுள்ள சஃபோக் நகரில் வாழ்ந்த புராட்டஸ்டன்ட் சபையினை சேர்ந்த பெற்றோருக்கு கிபி 1595 பிறந்தார் ஹென்றி மோர்ஸ். தன் 17வது வயதில் சட்டம் படிப்பதற்காக லண்டன் சென்ற இவர் கத்தோலிக்க மறையின் விசுவாச கோட்பாடுகள் மீது ஈர்ப்பு கொண்டு கிபி 1614 திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்தவரானார். தன் கல்வியினை முடித்து இங்கிலாந்து திரும்பிய இவரை இங்கிலாந்து அரசரின் அதிகாரிகள் ஆங்கிலிக்கன் திருச்சபையின் அதிகாரத்தினை ஏற்றுக்கொள்ள வற்புறுத்த, இதனை ஏற்க மறுத்த ஹென்றி மோர்ஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 4 ஆண்டுகளுக்குப் பின்பு விடுதலை செய்யப்பட்ட ஹென்றி மோர்ஸ் குருவாக விருப்பம் கொண்டு குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1623 ரோமையில் குருவாக அருட்பொழிவு பெற்றார். இயேசு சபையில் இணைந்து இறைப்பணிகளை செய்ய விரும்பிய இவர் அச்சபை தலைவரின் அனுமதியோடு இயேசு சபை குருவாக அருட்பொழிவு பெற்று இங்கிலாந்தின் நியூ கேசில், பிலாண்டர்ஸ் பகுதிகளில் ஆண்டவரின் பணிகளை செய்தார். கிபி 1633 லண்டன் அருகிலுள்ள புனித கிலஸ் பங்கு தளத்திற்கு பங்கு பணியாளராக சென்ற இவர் அப்பகுதி மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து இறைப்பணிகளை செய்ய இங்கிலாந்து அரசின் படையினரால் கைது செய்யப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். பிரான்ஸ் நாட்டு அரசி ஹென்ரிட்டா மரியாவின் பரிந்துரையினால் 2 மாதங்களில் விடுதலை செய்யப்பட்ட அருட்தந்தை ஹென்றி மோர்ஸ் கிபி 1643 இறைப்பணிக்காக தனக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையினை மீறி இங்கிலாந்து செல்ல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆண்டவரின் பணிகளை செய்ததற்காக சிறையில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வாழ்ந்த அருட்தந்தை ஹென்றி மோர்ஸ் கிபி 1645 தூக்கிலிடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். கத்தோலிக்க விசுவாசத்தினை இங்கிலாந்து மக்களிடையே கட்டி எழுப்பியதற்காக
பலமுறை கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்த அருட்தந்தை ஹென்றி மோர்சினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 1997ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் நாள் புனிதராக உயர்த்தினார். புனித ஹென்றி மோர்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் குற்றம் புரியாமல் சிறையில் வாழ்பவர்களுக்காகவும் அவர்களுக்கு விரைவில் விடுதலை கிடைக்கும்படியாகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் 10 அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபத்தை ஜெபித்து இறை அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே நாம் சிறப்பாக மறைபரப்பு பணிக்காக இந்த மறைபரப்பு தலங்களிலே பணி செய்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் ஒவ்வொருவருக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, உமது அன்பு கட்டளையை தங்களது சிறமேல் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எங்களது தாய் நாட்டுடைய வடகிழக்கு பகுதிகளிலே வடநாட்டு பகுதியிலும் ஆப்பிரிக்க ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளிலும் நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக சென்றிருக்கின்ற எம் அருட்தந்தையர்களை, அருட்சகோதரிகளை இன்னும் பொதுநிலையினரால் எண்ணி பார்த்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே எதிர்கொள்கின்ற எல்லா சவால்களையும் தைரியமாக சந்திக்கக்கூடிய மனபலனை தாரும். ஆவியாருடைய கொடைகளை அவர்கள் மீது அள்ளி தெளிக்கும்படியாக, ஆவியாருடைய கொடைகளால் அவர்களை நிரப்பும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த மறைபரப்பு தலங்களிலே அவர்கள் செய்கின்ற பணிகளின் வழியாக உமக்கு மகிமை சேர்த்து உமது அற்புதமான இந்த இறையாட்சியை உலகமெங்கும் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை தாரும். எங்களது இளையோருக்கு இந்த மறைபரப்பு பணியிலே ஆர்வத்தை கொடுத்து அவள் வாழ்கின்ற பகுதிகளிலும் இன்னும் அநேக பகுதிகளிலும் மறைபரப்பாளர்களாக இவர்களும் சென்று பணியாற்றக்கூடிய மனநிலையை அவர்களுக்கு கொடுத்துள்ளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, மறைபரப்பாளர்களுக்காக மறைபரப்பு பணிக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை அருளும் ஆசீரும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னையே மரியா போற்றி.